நான் வந்து சாருடைய அனுமதியோட, ஏன்னா ரொம்ப வருஷமாக நான் வந்து தேடிட்டு இருந்த ஒரு தலைவர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் வந்து ரங்கராஜ் பாண்டியன் நிறைய நேர்காணல் பண்ணியிருக்கிறாரு, நிறைய தலைவர்களை பண்ணார். அண்ணனை பண்ணலை, இன்றைக்கி மேடையிலே சிக்கியிருக்கிறாரு. அதனால் வந்து அண்ணன்ட்ட வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு 4-5 கேள்விகள் மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். மைக் உங்கள் முன்னாடி இருக்குண்ணே, நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா அப்படியே வந்து ஒரு நீங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி சொன்னீங்க. ஆனால் நம்முடைய உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் அவர்கள், ஹோம் செக்ரட்டரி, ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் வந்து 2021, 2026 2 புள்ளி விவரங்களை சொல்லி சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது, கொலைகள் குறைஞ்சிருக்கு, பாலியல் உணர்ச்சி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சில புள்ளி விவரங்களை சொல்கிறாரு. உங்களுடைய பதில்? அதாவது ஆட்சியாளர் சொல்லுவதை அதிகாரிகள் சொல்கிறாங்க, மக்கள் ஆட்சியாளர் தான் அந்த கேள்வி கேட்பாங்க. ஆனால் அந்த ஆட்சியாளர் தைரியமாக சொல்ல முடியல. அதுக்கு என்ன காரணம்? குற்றங்கள் நிறைஞ்சு போச்சு. அதனால் நாட்டு மக்களுக்கு நன்கு தெரியும் என்ன நடக்குதுன்ற அத்தனை பேருக்கு தெரியும். அதாவது அதிகாரிகளை வச்சு அவர்கள் செய்கின்ற தவறை மறைக்க பார்க்குறாங்க. குற்ற எண்ணிக்கைலாம் குறைச்சி சொல்வதாக தான் எனக்கு கிடைத்த தகவல். அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு இந்த அதிகாரிலாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். எதிர்கட்சிகளாக, உங்களுக்கு எதிர்கட்சிகளாக இருக்கிறவங்க, உங்களுடைய கட்சியிலேருந்து வெளியேறினவங்க வந்து தொடர் தோல்விகளை சந்தித்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நம்பர்ஸ் சொல்கிறாங்க. இந்த விமர்சனம், அதாவது 2011 2021 வரைக்கும் பாருங்கள். 2011 திரு கருணாநிதி அவர்கள் இருக்கின்ற பொழுது எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்க முடியல. ஆனால் இன்னைக்கு அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருக்குது. எங்கள் அம்மா மறைவுக்கு பிறகு மக்களுடைய ஆதரவை பெற்று பிரதான எதிர்க்கட்சி அதிமுக. அதோட 10 ஆண்டுல எத்தனை தோல்வியை திமுக சந்திச்சிருக்குது. ஆனால் இதை ஊடகம் பத்திரிகை வெளிப்படுத்துவதில்லை. இன்றைக்கு திமுக அதை மிகப்படுத்தி பேசுகிறது. அதிமுக பொறுத்த வரைக்கும் நாங்குநேரி சட்டமன்றத்தை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று, விக்கிரவாணி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றோம். எனவே அதிமுக அந்த 10 ஆண்டுல பல வெற்றிகளை குவிச்சிருக்குது. ஆனால் இந்த 5 ஆண்டு தான் இருக்குது. வேணுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை பரப்பி வராங்க, அவதூறு செய்தி பரப்பி வராங்க. அதுக்கெல்லாம் இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கும் இந்த அண்ணாமலைக்கு என்னதான் பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஊடகம் பத்திரிகையும் தான் பிரச்சனையே. ஏன்னா மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் வருகிற செவ்வாய்க்கிழமை 17ஆம் தேதி அங்கே ஆர்ப்பாட்டம், அண்ணன் இந்த கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கிறார். திரு வேலுமணி கூட சேர்ந்து நிச்சயமாக திரு வேலுமணி அவர் முன்னிலை வைக்கிறாரு. திரு அண்ணாமலை அவர்கள் அவர் தலைமையேற்று அந்த கூட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்தில் தலைமை தாங்கிறாரு. ஆகவே எங்களுக்குள் எந்த விரிசலும் கிடையாது. ஆனால் பத்திரிகை ஊடகமும் எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை உண்டாக்க வேண்டாம் மட்டும் தான் கேட்டுக்கிறேன். நீங்களும் திரு டிடிவி தினரனும் உண்மையிலேயே ஒரு தாய் மக்கள் ஆயிட்டீங்களா? நிச்சயமாக அதில் என்ன இருக்குது? எங்களுக்கு வீடு பிரியலையா, காடு பிரியலையா, தோட்டம் பிரியலையா? ஒன்றும் கிடையாது. கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும். எல்லா கட்சி தலைவருக்கு வருகின்ற வேறுபாடு தானே ஒழிய அந்த வேறுபாடுகள்லாம் களையப்பட்டு விட்டது. ஒன்றாக இணைந்தது மட்டுமில்லை, வருகின்ற தேர்தலிலே எங்கள் கூட்டணி அபரிதமான வெற்றி பெறுவதற்கு அவரும் உழைப்பார், நாங்களும் உழைப்போம். கிட்டத்தட்ட 25 கட்சிகள் வந்து டிஎம்கே கூட்டணியில் இருக்கிறாங்க. உங்களுடைய என்டிஏ கூட்டணி திமுக கூட்டணி எதிர்கொள்வதற்கான அளவுக்கு வலிமையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம், வலிமை எங்க இருக்குது? எண்ணிக்கை தான் அங்கே வலிமை அதிகம். ஆனால் குறைந்த எண்ணிக்கையில் எங்களுடைய கட்சி இருந்தாலும் வலிமை மிக்க கட்சியாக இருக்குது. புரியுதுங்களா? இன்னும் அந்த கட்சியில் முடிவாகலையே. எத்தனை கட்சி வெளியே போகுதே, எத்தனை கட்சி உள்ள இருக்குன்னே தெரியலையே. ஆக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாட்டு மக்களிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, 31 ஆண்டு காலம் ஆட்சி கீழ்ந்த கட்சி, பொண்ணு விளையாண்ட கட்சி. தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்குது. இன்றைக்கு மத்தியிலே 3வது முறையாக அது ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றது. அதே போல் டிடி தினகரன், மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மற்றும் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் மக்களிடத்தில் செல்வாக்கு மிக்க கட்சியாக இருக்கின்ற காலத்தில் எங்களுடைய வாக்குகள் நிலையானது. அதன் மூலமாக நிச்சயமாக வெற்றி பெறுவோம், ஆட்சி அமைப்போம். அதில் எந்தவித சந்தேகம் தேவையில்லை. இந்த திடீர்னு விடிஞ்சு எந்திரிச்சு பார்த்தோன்னே எல்லார் அக்கௌண்ட்லையும் கோடைகால நிதி உட்பட சேர்த்து 5000 ரூபா காசு கொடுத்தாங்க. இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது மக்கள் படிக்கிற துன்பத்தை பார்த்து கொடுத்தா பரவாயில்ல, இவடைய அடுத்த வருகின்ற தேர்தலை மையமாக வைத்து இதை கொடுக்குறாங்க. இன்றைக்கு அந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 உரிமை தொகை கொடுக்குறாங்க. இந்த 3 மாத தொகையை இணைச்சி முன்கூட்டியே
அதை அந்த மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் 3000, 2000 கோடைக்காலம். ஒவ்வொரு வருஷம் கோடைக்காலம் வருது. ஸ்டாலின் மறந்து போச்சு. 2021 கோடைக்காலம் வந்தது, 22லையும் கோடைக்காலம், 23லையும் கோடைக்காலம், 24லையும் கோடைக்காலம். ஆனால் இந்த ஆள் மட்டும் கோடைக்காலம் இந்த முதலமைச்சருக்கு வந்துருக்கு சொன்னால், இன்றைக்கு தோல்வி பயத்தில் விரக்தியின் விளிம்பில் போன காரணத்தினால எதை மக்களிடத்தில் கொடுத்து மக்களை ஏமாற்ற பார்க்குறாங்க. நிச்சயம் அது நடக்காது. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரைக்கும் அறிவுஜீவி மக்கள் எது உண்மை, எது பொய், எது சரி, எது தவறு என்று ஆராய்ந்து சீர்தூக்கி பார்க்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். இந்த தேர்தலில் அதெல்லாம் பிரதிபலிப்பாங்க. எல்லாரும் என்கிட்ட கேட்குற கேள்வி நான் உங்கள்கிட்ட அனுப்பி விட்டுறேன். வந்துடுங்க. எல்லாரும் என்கிட்ட கேட்கிற கேள்வி உங்கள்கிட்ட அப்படியே மாற்றி விட்டுறேன். விஜயோடைய தாவேக்கா என்டிஏல வருமா வராதா? நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டேன். இதுவரை நாங்கள் அவர்களோட பேச்சுவார்த்தை தொடரவில்லை. அதனால எப்படி கூட்டணி வரும்? டெல்லியில் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் தான் டெல்லியில் பெரிதிப்படுத்தி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கூட்டணி வரும், கூட்டணி வரும்ன்ற தேவையில்லாத ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக அந்த இயக்கத்தோடு எந்த தொடர்பும் நாங்கள் வச்சுக்கல, எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை. ரொம்ப நன்றி. இவ்வளோ தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றிண்ணே. இவ்வளோ ஒரு ரேப்பிடான ஒரு கேள்வி பதிலுக்கு வேறு எந்த தலைவராவது சம்மதிப்பாரான்னு தெரியல. அண்ணன் சம்மதிச்சார், அதுக்கு நேரடியாக பதில் சொன்னார். ரொம்ப சுருக்கமாக சில மணித்துளிகளில் என்னுடைய நன்றி உரையை நான் முடிச்சுக்கிறேன். நான் எங்களுடைய தினத்தந்தியுடைய அதிபர் திரு பாலசுப்ரமணிய ஆதித்தன் அவர்கள் வழங்கின ஒரு கீதை புஸ்தகம் நான் என்னுடைய டேபிளில் வச்சுருக்கிறேன். அது அன்றாடம் ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் மாதிரி, ஒரு பக்கம் மாதிரி படிக்கிற வழக்கம். அது சில நாள் படிக்க முடியும், சில நாள் படிக்க முடியாது, மாறி மாறி போயிட்டு இருக்கும். அந்த புத்தகம் ரொம்ப சரியாக 18 அத்தியாயங்களும் நேற்றோடு அந்த புத்தகம் நிறைவடைந்தது. பகவத்கீதை படித்து முடிக்க முடிஞ்சது. இன்றைக்கி நம்முடைய 7ஆம் ஆண்டு நிறைவு ஆண்டு விழா நடந்து 8ஆம் ஆண்டில் நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம். அது இறைவனுடைய கருணை, ஆண்டாள் தாயார் போட்ட பிச்சை, நீங்கள் எல்லாருமே கூட நிற்கக்கூடிய ஒரு பெரிய தைரியம். அது எங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு வந்திருக்கு. இந்த 7 ஆண்டுகள் ரொம்ப கடுமையான பயணம். அண்ணன் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது போல் நாங்களும் அதே கோவிட் பீரியடில் மாட்டி தான் 2 வருஷம் பெரிய பாடுபட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, தந்திட்டியில் ஒரு மாதிரி ராஜா மாதிரி இருந்தோமே, நம்ம மாட்டு அப்படியே சூனா பாடான்னு போயிருக்கலாமே, நம்ம மாட்டு தேவையில்லாத வேலையை பார்த்தோமோ ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்திச்சு. அதை தாண்டி நீங்களெல்லாம் கொடுத்த அன்பும் ஆதரவும் எங்களை இந்த 7 ஆண்டுகள் எதிர்நீச்சல் பட வைத்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி இங்கே கொண்டு நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. இதில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை ஸ்பான்சர்கள் அண்டு எங்களுடைய SSPL சேரிட்டி நிறுவனம் அண்டு டாக்குமெண்ட்ரியை ரொம்ப பிரமாதமாக பயன்படுத்துகிற நிறுவனங்கள், அப்புறம் அற்புதமான பறை இசை அடித்து நம்மளையெல்லாம் மகிழ்விச்ச புத்தர் கலைக்குழு, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தம்பிகள், என் கூடவே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு புறம் ஆரம்பித்த போது 5:15 அனுமதி கொடுத்த காவல்துறைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திரு பழக்கரப்பி அவர்கள் ஏற்கனவே நான் ஒருவேளை நம்ம முன்னாடியே போட்டலாமா, அண்ணன் பேசுவதற்கு நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லி போட்டுடலாமா அப்படின்னு பார்த்தேன். அந்தளவுக்கு ஃபயரான பேச்சாளர். அவர் பல விஷயங்களை திரு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது போல் அவர் பேசுன மட்டும் இல்லை, நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த பாதி மேட்ரி அண்ணனே சொல்லிட்டார். அப்போ நம்ம என்னடா கண்டென்ட் கீழே போகிறோன்னு பார்த்தேன். அந்தளவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக எல்லோரையும் ஈர்க்கும்படியாகவும், அண்ணன் சொன்னது போல் சிரிக்கும்படியாகவும் சிந்திக்கும்படியாகவும் ஆச்சரியமாக பேசினார். அவருக்கு எங்களுடைய நன்றிகள். அதே போல் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் 2020 நாங்கள் முதல் ஆண்டு விழா நிறைவு செய்த போது நாங்கள் அன்னைக்கு நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன், தயவுசெய்து நீங்கள் எங்களுக்கு சிறப்பு விருந்தினராக வரணும் அப்படின்னு. ஃபோனில் அண்ணன் நான் உங்களை நிகழ்ச்சியெல்லாம் நிறைய பார்க்குறேன், நம்ம பையன் நிறைய பார்ப்பா அப்படி, நான் கட்டாயம் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். 7 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறாரு. நான் கட்டாயம் வரணும்னு சொல்லி சொன்னார். அது சந்தர்ப்பம் அமையாமலே இருந்துச்சு. நாங்கள் எவ்ரி இயர் நாங்கள் விடவே மாட்டோம், அண்ணே வந்துருங்கன்னு சொல்லிட்டே இருப்போம். ரொம்ப குரூஷியலான டயத்தில் எப்போ வரணும் அப்படிங்கிற கணக்கு இருக்குல்ல. ஸோ இந்த எலெக்ஷன் ஜங்ஷனில் விடிய எல்லோரும் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய முகத்தை பார்த்துக்கொண்டு என்ன செய்ய போகிறார், எப்படி போன போகிறார், என்ன காய் நேரத்தை போகிறார்னு எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய ரொம்ப பொன்னான நேரத்தை நமக்கு ஒதுக்கினார். 2 ஆச்சரியமான ஒரு ஃபயரி ஸ்பீச்சை கொடுத்தார். அண்ட் கேள்விகளுக்கு டக்குன்னு சொன்னால் ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கல, நான் இவ்வளோ ஷார்ப்பாக சொல்லுவார்னு எதிர்பார்க்கல, கொஞ்சம் சமாளிப்பார்னு நினச்சேன். ரொம்ப தெளிவாக வெட்டு 1 துண்டு 2